சாதிக்க பிறந்தவர்கள் என் அன்பு சகோதர சகோதரி நண்பர்களான சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். கடவுள் என்ன பண்றாருன்னா தனிமையை அதிகமா கொடுத்துருவார். சதயத்துக்கு தனிமையை அதிகமா கொடுத்துருவார். நிறைய இடத்துல தனிமை தான் இருக்கும். நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்களா? நமக்குன்னு ஒருத்தவங்க நம்மள்ட்ட பேச மாட்டாங்களா? நம்ம பேச்ச யாராச்சும் கேட்க மாட்டாங்களா? நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா? ஏன் இப்படி நடக்குது? நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா? இப்படி ஃபீலிங்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல சதயம் இருக்கும். ஆனா அதையும் பார்த்தீங்கன்னா வந்தா வரான் வரலன்னா நமக்கு நம்மளை புரிஞ்சுக்கலன்னா அது அவனுக்கு நட்டம். நான் என்னால இருப்பேன், தனியா இருப்பேன், போ, அந்த தனிமையை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். எனக்கு கடவுள் ஏதாவது ஒரு உயிர் கண்டிப்பா கொடுப்பார். அப்படி என்று வாழக்கூடியவர்கள் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள். இன்னைக்கும் பல எதிர்பார்ப்புகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா மற்றவங்க மாதிரி பணத்தை கொடு, பேரை கொடு, புகழ கொடு இல்ல, மனுஷனை கொடுன்னு கேட்கிறோம். நல்ல மனுஷனை கொடுன்னு கேட்கிறோம். இதான் சதயம். என் சகோதரன் என்னை ஏமாத்துறான்ப்பா, சதய நட்சத்திரக்காரன் ஏமாத்துறாங்கிறான். கேட்டா சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களை கண்டா பிடிக்காது அப்படின்னு. அப்படி கிடையாது. சகோதரர்களை பிடிக்கும். சகோதரர்கள் தொந்தரவு பண்ணாத சகோதரர்களை பிடிக்கும். தன்னை தனக்கு ஒரு தேவைக்கு பயன்படுத்துற சகோதரர்களை சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பிடிக்காது. இதுல என்ன தப்பு இருக்கு? மகாபாரதத்தில் 5 பேர் இருந்தான். தர்மன், பீமன், நகுலன், சகாதேவன், அர்ஜுனன், சகோதரர்கள். 5 பேருமே கடைசி வரைக்குமே ஆரம்பத்துல லாஸ்ட் வரைக்கும் ஒரே காட்சியில் எல்லாத்துக்கும் இருந்துகிட்டே இருப்பாங்க. துரியோதனன் நாள் குறிக்கிறான் சகாதேவன், சாஸ்திரம் தெரிந்தவன், போர்ல ஜெயிக்கணும், பாரத போர்ல ஜெயிக்கணும். யாரு? துரியோதனன் முடிவு பண்றான். சாஸ்திரம் தெரிஞ்ச சகாதேவன் தான் அதுக்கு ஆர்வம் சொல்ல முடியும். அவனுக்கு செய்ய தெரியும். ஆர்வம் கேட்கிறா, எழுதி கொடுக்கிறா. ஆனா எதிரிய வெல்லணும்னு நினைச்சிருந்தா தப்பான ஒரு நாளை கொடுத்துருக்கலாம். தர்மசாஸ்திரம் தெரிந்தவன், ஆனா செய்யல. இந்த பக்கம் நம்ம 5 பேர் அண்ணன் தம்பி 5 பேர் இருக்கோம். என் அண்ணன் தான் போர்ல நிக்கிறான் தலைமையில. தோத்துட்டான்னா நம்ம தோத்துருவோம் தெரியும். ஆனா என் அண்ணன் தோக்க கூடாதுன்னு நினைக்கல. நம்ம கிட்ட வந்தவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சு தர்ம சிந்தனையோடு சொன்னான். இதுல சகோதரன் பழிவாங்கப்படல. ஏன்னா சகோதரன், பெரிய சகோதரன் பழிவாங்கன்னா நம்மளும் அந்த இடத்துல பலிகடாவா ஆகும்னு சகாதேவனுக்கு தெரியும். அப்படி அவ்வளவு நல்ல உள்ளம் படைத்தவர்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவ்வளவு நல்ல உள்ளம் படைத்தவர்கள். மனசால கூட ஒருத்தவங்களை கெடுக்கணும்னு ஆசையே வராது. அண்ணன் கேட்பான், தங்கச்சி கிட்ட கேட்பான். தங்கச்சி சதய நட்சத்திரமா இருக்கும். 500 ரூபாய் பணம் கொடுன்னு கேட்பான் அண்ணன். மாசம் 20,000 ரூபாய் சம்பாதிப்பான் அண்ணன். பொண்டாட்டிக்கு தெரியாம பணம் கேட்பான். அப்ப கூட சகோதரி சின்ன தெரியுமா சொல்லுவா, இந்தா வச்சுக்கோ. சதய நட்சத்திரத்தில் பிறந்த சகோதரி. ஆனா சகோதரி நினைச்சிருந்தா பணம் இல்லைன்னு சொல்லியிருப்பா. ஆனா நினைக்க மாட்டா. ஏன்னா சதய நட்சத்திரம் நினைக்க தோணாது. ஆனா பேர் என்ன? சகோதரனை பிரிந்து விட்டால் சகோதரி இப்படின்னுடுவாங்க. புரியுதுங்களா? இதேதான். சகோதரன் சதயமா இருந்தாலும் அதேதான். சகோதரி போய் கேட்பா, பணம் கேட்பா. அண்ணா அண்ணா கொடுப்பான். ஏன்னா சதய நட்சத்திரம். ஆனா அண்ணன் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறான், சகோதரியை கைவிட்டுட்டான்னு சொல்லுவாங்க. சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சரித்திரம் படைப்பவர்கள். ஆனா அவங்க அந்த ஏட்ல எழுதணும், எனக்கு பேர் வேணும், கௌரவம் வேணும்னு சொல்லக்கூடியவர்களே கிடையாது. அவங்க தர்மப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அன்பா பேசு. சகோதரி சதய நட்சத்திரம். அண்ணன் என்ன செய்யணும்? நல்லா இருக்கியான்னு கேட்க வேணாமா? கல்யாணம் ஆகாத சகோதரியா இருந்தா அண்ணன் என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு பிறகு தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி நடக்குமா? கல்யாணம் பண்ணிட்டா என்ன, பண்ணல என்ன? சரி, தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அண்ணன் என்ன பண்ணணும்? சகோதரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இதுதானே சகோதரி எதிர்பார்ப்பா. ஆனா
அண்ணன் பண்ண மாட்டான். அப்ப சகோதரி என்ன பண்ணுவா? வருத்தப்பட மாட்டா. இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை போ. இந்த உள்ளம்தான் சதய நட்சத்திரம். நல்லா புரிஞ்சுக்குங்க, சதய நட்சத்திரக்காரர்கள் உண்மையிலேயே தெய்வங்கள், நல்ல மனசு உடையவர்கள். அது மாதிரி ஊரே கெட்ட பேரா பேசினாலும் ஒழுக்கமா இருக்கக்கூடியவர்கள். ஆனா அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது, ஹானஸ்டி, பியூரிட்டி அப்படிங்கிறது அவங்களுடைய, ஒருத்தவன்ட்ட கடன் வாங்கினா கூட அதை உடனே கொடுக்கக்கூடியவர்கள். கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போறவங்க கிடையாது. நம்மளால ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னா ஹெல்பிங் பண்ணா கூட, ஒரு சரிங்க நான் சதயத்துக்கு ஒரு ஹெல்பிங் பண்ணிட்டேன், ஐய இவன் ஹெல்ப் பண்ணிட்டு நாளைக்கு சொல்லி காட்டிடுவான் அப்படின்னு கடனை அடைக்கக்கூடியவர். ஆனா அதே தனக்கு பிரியப்பட்டவர்கள் ஹெல்ப் பண்றாங்கன்னா அதை வாங்கிப்பாங்க, அதை கடனா எடுக்க மாட்டாங்க. ரொம்ப பிரியப்பட்டவங்களா இருந்தா அது கடனா எடுக்க மாட்டாங்க. அது மாதிரி சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர்கள் கடகராசி. அதாவது கடகத்திற்கும் கும்பத்துக்கும் ஆபத்து என்னைக்குமே ஒத்து வராது. ஆனா அந்த சதயத்துல பிறந்தவங்க கடக ராசிக்காரவங்களை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றணும், அதற்காக இந்த கடகத்தையே ஏத்துப்பாங்க. இதான் சதயம். வீண் புரளி பேச முடியாதவர்கள், பேச தெரியாது. தப்புன்னு ஒருத்தன் பண்ணா கூட ஏன்டா தப்பு பண்ண, அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும், செய்யாத அப்படின்னு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் சதய நட்சத்திரக்காரர்கள். அறிவுரை சொன்னாதான் யாருக்குமே பிடிக்காது. அறிவுரை சொன்னா ஐஸுக்கு பிடிக்காது. உண்டா இல்லையா சொல்லுங்க? ஐஸ்கிரீம் வச்சிருக்கிறோம், அதுகிட்ட போய் 5 நிமிஷம் அறிவுரை சொல்லுங்க, கரைஞ்சு போயிடும். ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு யாருக்காச்சும் அறிவுரை சொல்லுங்க, பிடிக்காது. ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும். அப்ப அனுபவிக்கணும், நல்லா கவனிக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, சதய நட்சத்திரத்திற்கு ஏன் இவ்வளவுதான் நான் சொல்றேன்னா, உங்களுடைய தேவதை யமன். யமனை எல்லாரும் கெட்டவங்களா சொல்றாங்க, கிடையவே கிடையாது. யமன் தர்மம் உள்ளவன். இன்னைக்கும் தர்மம் இந்த உலகத்துல இருக்கு. அவன் எல்லா இடத்துக்கும் வந்துட மாட்டான். யார் இந்த உலகத்திலேருந்து கிளம்பணும்னு முடிவு பண்றாங்களோ அவங்களை அழைச்சின்னு போகிறான். 40 வயசுல ஒரு பெரிய இந்த உலகத்துக்கு நமக்கு கிடைத்த ஒரு, எல்லாரையும் சகோதர சகோதரிகளாக நினைத்த ஒரு சுவாமிஜியே 40 வயசுல ஆச்சுன்னு போயிட்டான் யமன். காரணம் என்ன? நீ சொல்ல வந்த செய்தி முடிஞ்சதுப்பான்னா அவரும் அக்செப்ட் பண்ணிட்டார். யமன் பாத்தீங்கன்னா தேவதையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள். அதனாலதான் அவர்கள் சரியான தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள். யாருக்கிட்டையும் கையேந்த கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி தன்கிட்ட உதவியே செய்யாதவர்கள் கூட, தனக்கு உதவி செய்யாதவர்கள் கூட உதவி கேட்டா செய்யக்கூடியவர்கள். அது மாதிரி அதிதேவதை வருண பகவான். அவங்க எல்லாரையும் மதிப்பாங்க. அவங்களுக்கு கோலம் போடுறது பிடிக்கும், அவங்களுக்கு வேலை செய்வது பிடிக்கும். ஆனா என்ன, அசதியிலே எப்ப பார்த்தாலும் கும்பகாரனை போல தூங்கக்கூடியவர்கள். அது மாதிரி என்னன்னா ஈஸியா ஒரு விஷயத்துக்கு கிளம்பி போக மாட்டாங்க. கிளம்புறதுன்னா பெரிய கஷ்டம். கிளம்பிட்டா ஊரை சுத்திக்கிட்டே இருப்பாங்க. கிளம்புறது ரொம்ப கஷ்டம். கிளம்பிட்டா ஊரை சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஊரை விட்டு அந்த இடத்துக்கே வரமாட்டாங்க திருப்பி ரிட்டர்ன்ல. ரொம்ப லேட் ஆகும். இதான் சதயம். ஏன்னா வருண பகவான் புடிச்சதுன்னா மழை, பேய் மழை, பிடிக்கலன்னா மழையே இருக்காது. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆகாயத்தையே பார்த்துன்னு இருக்கணும், பேய்மா பெய்யாதான். உண்டா இல்லையா? அப்ப இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன வழி? அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும். சாமி என்ன செய்யலாம்? 2 வழியை நான் சொல்லித்தரேன், கேளுங்க. முதல்ல மிருத்யுஞ்சேஸ்வரர்னு சொல்லுவாங்க. திருக்கடையூர்ல கால சம்ஹாரமூர்த்தியா இருக்கார் சுவாமி அமிர்த கடேஸ்வரர், மிருத்யுஞ்சயர்னு சொல்லுவாங்க. அவரை வழிபாடு பண்ணுங்க. சதய நட்சத்திரக்காரர்கள் என்னைக்கு திருக்கடையூர் போறீங்களோ, என்னைக்கு அபிராமியை பிரார்த்தனை பண்றீங்களோ, அந்த மிருத்யுஞ்சயரை வணங்குறீங்களோ, அன்னிலிருந்து உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். கோடியில புரளும், நிச்சயமா கோடியில புரளும். பணம், காசு, பதவி, யோகம் எல்லாம் வரும். எளிமையா வாழலாம், சந்தோஷமா வாழலாம், கஷ்டம் இல்லாம வாழலாம். கடினமா வாழ்ந்தவர்கள் கூட கஷ்டம் இல்லாம வாழக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக இந்த கடவுள் கொடுப்பார். மிருத்யுஞ்சேஸ்வரரும் அபிராமியும். சதய நட்சத்திரக்காரர்கள் அம்பாளை போய் கை தொழுங்க. கொடிமரம் இருக்கும், அம்பாள் சன்னதி இருக்கும், 11 தடவை சுத்தி வாங்க. பௌர்ணமி அம்பாள் நிச்சயமா நல்லது கொடுப்பா.
அந்த மிருத்யுஞ்சயேஸ்வரர் மந்திரம் திரியம்பகம் யஜாமகே சுகந்தி முஷ்டிவர்த்தனம் சொல்ல மந்திரம் இருக்கும், அதை சொல்லுங்க. இல்லைன்னா யூடியூப்ல போட்டு ஓட விடுங்க, வீட்டில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் திரியம்பகம் மந்திரம். மற்றவங்களாம் உங்களை கண்டா பயப்படுவாங்க, உங்க மேல நிறைய கெட்ட பேரையும் சுமத்துவாங்க. அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க, நீங்க நல்லவங்களா இருங்க, அது போதும். ஏமாளியாகவும் இருக்கக்கூடாது, வெகுளியாகவும் இருக்கக்கூடாது. இந்த சதயத்துக்கு பெரிய கஷ்டம் என்னன்னா வெகுளி, எது சொன்னாலும் நம்பிடுவாங்க. அண்ணன் ஒரு தங்கச்சி இருக்கு சதய நட்சத்திரம்னா அண்ணன் ஹெல்ப் பண்ணல, ஆனா அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே தங்கச்சி ஓடி போய் வேலை செய்யும், ஹெல்ப் பண்ணும். வெகுளி வெகுளி. இப்ப புரியுதா நான் சொல்றது? இந்த வெகுளித்தனம் நமக்கு வேண்டாம், கொஞ்சம் அவேர்னஸ் நமக்கு வேணும். இதுதான் நிறைய பேர் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறா. அப்ப என்ன ஆகுது, நம்ம தர்ம சங்கடத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறோம். அப்புறமா என்ன சொல்றோம், கடவுள் இல்லை, கஷ்டம் நமக்கு சரியில்லை, கிரகங்கள் சரியில்லை. புரியுதா நான் உங்களுக்கு? கடவுள் இருக்கார், ஆனா அவர் கொடுக்கறத பயன்படுத்திக்க மாட்டேங்கிறோம். உனக்கு கொடுத்தாரப்பா குழந்தை, உனக்கு கொடுத்தாரு ஐஸ்கிரீம், நீ ஏன் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்த? உனக்கு கொடுத்தார், நீ பயன்படுத்திக்கோ. இதுதான் சதய நட்சத்திரக்காரர்கள் செய்யணும். அது மாதிரி அவசியமா 3 சுவாமிகளை வழிபாடு பண்ணணும். திருநாகேஸ்வரம் அவசியம் ஒரு தடவை போயிட்டு வாங்க, ராகு ஸ்தலம் அங்க போயிட்டு வாங்க. திருப்பாம்புரம் அங்க கண்டிப்பா போயிட்டு வாங்க, ராகு ஸ்தலம். திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் அவசியமா ஒரு ஞாயிற்றுக்கிழமையில போங்க, நல்லது. மற்ற நாட்கள்லையும் போலாம், தப்பு இல்லை. ஆனா ராகு காலத்துல போறது ரொம்ப விசேஷம். சதய நட்சத்திரக்காரர்கள் விவாகங்கள் நடக்கும், கல்யாணம் ஆகாதவருக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும், சந்தோஷம் இல்லாதவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அது மாதிரி துர்க்கை வழிபாடு அவசியம் இருங்க. பட்டீஸ்வரம் சொல்லுவாங்க, அங்க துர்க்கை அம்மன் இருக்காங்க, அந்த துர்க்கையை போய் அவசியமா வழிபாடு பண்ணுங்க சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அம்பகரத்தூர்ல காளி வழிபாடு பண்ணுங்க. அம்பகரத்தூர் காரைக்கால் மாவட்டத்தில் இருக்காங்க, காளி வழிபாடு பத்ரகாளி. அது மாதிரி துர்க்கை அம்மனை பட்டீஸ்வரத்தில் வழிபாடு பண்ணுங்க. கதிராமங்கலம்னு சொல்லுவாங்க, அங்க துர்க்கை இருக்காங்க. தருமபுரத்துல, மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரத்துல துர்க்கை அம்மன் இருக்காங்க, வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக இந்த துர்க்கை காளி ராகு பகவான் உங்களுக்கு அநேக கோடி ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள். சதயம் தூள் கலப்பும், இந்த வழிபாடுகளை பண்ணா தூள் கலப்பும் வாழ்க்கை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, தப்பு இல்லை, நல்லது நடக்கும். கண்டிப்பா சதய நட்சத்திரக்காரர்கள் செல்வாக்கு சொல்வாக்கு பெற்றவர்களாக வருவாங்க, நிறைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டத்தை பயன்படுத்திங்க. இப்படி பயன்படுத்திக்கும் போது நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் குறைச்சும் பேசுங்க. சில விஷயங்களை உங்களுக்குன்னு ஒரு கிரிப் இருக்கும் பாருங்க, அதை கொஞ்சம் விட்டு கொடுங்க, அது கொஞ்சம் நல்லது கொடுக்கும். நான் இப்படிதான் இருப்பேன், என்னை மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் மாத்திக்கிங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஆசைப்பட்டு அவங்க உங்க மேல ஆசைப்படலாம், அதனால என்ன பண்ணுவாங்க, சில விஷயத்த மாத்திக்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக நம்ம மாத்திக்கிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை கேப்சர் பண்ணிடுவாங்க, உங்களை தக்க வச்சுப்பாங்க, எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க, ரொம்ப உயிருக்கு உயிரா இருப்பாங்க. அவங்க கேட்கறது என்ன, இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கோ. இல்லை இல்லை, நான் மாத்திக்கவே மாட்டேன். 8 மணி ஆயிடுச்சுன்னா நான் இவங்களோட தான் போவேன், அவங்களோட தான் பேசுவேன், இவங்களோட தான் நான் பேசுவேன். கேட்டா நான் 8 வருஷம் நட்பு, 10 வருஷம் நட்பு, நான் இப்படிதான் இருப்பேன்னு பிலாசபி பேசக்கூடாது. நல்லா கவனிக்கணும். நம்ம லைஃப்ல ஒருத்தவங்க நமக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு முடிவு பண்ணா அவங்க சொல்றத கொஞ்சம் கேட்கணும். இது சதய நட்சத்திரம் கேட்டா நல்லது. இல்ல இல்ல, நான் இப்படிதான் இருப்பேன், 10 மணி ஆகும் நான் வீட்டுக்கு வரத்துக்கு அப்படின்னு பெத்தவங்கள்ட்ட சொன்னா பெத்தவங்க என்ன நினைப்பாங்க, பா என்னப்பா நீ 10 மணிக்கு வரியே, கொஞ்சம் முன்னாடி வாப்பா. நான் தூங்கும் போது 1 மணிக்கு தான் தூங்குவேன், தூக்கம் வரல தூங்க மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறது. இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஊரோடு ஒத்து போய், அது உங்களுக்காக ஒருத்தவங்க இருப்பாங்க பாருங்க, அவங்க உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்களுக்காக நீங்க ஒத்து போனாலே உங்க வாழ்க்கையே வசந்தமா போயிடும். இதைதான் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார், கடவுள் கிஃப்டா கொடுப்பார். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்தீங்கனாலே கிஃப்ட். உங்களுக்கு குருமார்கள் அனுகிரகம் கிடைக்கும். சில குருவெல்லாம் பார்க்கறதுக்கே வாய்ப்பு கிடைக்காது, அப்பாயின்மெண்ட் போட்டு பார்க்கணும். ஆனா சதய நட்சத்திரக்காரங்க நினைச்சா குருகிட்ட பேசலாம், அப்பாயின்மெண்ட் போட்டு பார்க்கணும். ஆனா சதய நட்சத்திரக்காரங்க நினைச்சா குருகிட்ட பேசலாம், அதுதான் சதயம். ஆக தெய்வ பலம் சதயத்திற்கு உண்டு, நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும், கவலையே படாதீங்க.
ஆனந்தமான யோகம் உங்களுக்கு உண்டு. இந்த காணொளி பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு. பராசக்தி 16 செல்வத்தை கொடுப்பா கொடுப்பா கொடுப்பா. சதய நட்சத்திரம் நிச்சயமாக சரித்திரம் படைக்கக்கூடிய நட்சத்திரம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும். குருமார்கள் சொல்வதை கேட்டு நடங்க. தயவு செய்து வெகுளித்தனத்தை விட்டு வாழ்க்கைக்குள் வாருங்கள். நல்லது நடக்கும்.